இப்போ பல பேர் இந்த விஷயத்தை நம்மள்ட்ட சொல்கிறவங்க எத்தனை பேர் நமக்குள்ளே பேசுகிறவங்க எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம். சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நாங்கள் இந்த வீட்டில் வசித்தோம், அப்போ செல்வ செழிப்போடு இருந்தது, பர்க்கத்து இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக பர்க்கத்தும் இல்லை, நோய் நொடி அதிகமாக இருக்குது, உடலில் ஆரோக்கியமும் இல்லை, நஷ்டம் மேலே நஷ்டம், இது மாதிரிலாம் சந்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அதே போல் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வர்றாரு. ஒரு சஹாபி சொல்கிறாரு, யுகாலு லஹா, அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துடைய பேர் அபியன். அவர் சொல்கிறாரு, வல் அரது மீரத்துனா, அந்த பூமியிலிருந்து தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் உணவு மொத்தமே கிடச்சிருந்தது. ஒரு காலத்தில் எங்களுக்கு எல்லாமே அந்த பூமியிலேருந்து தான், அந்த இடத்துல தான் கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. வைய ஷதீத் துக்கபா, அது ரொம்ப என்னது விளைச்சல் தரக்கூடிய பூமியாக இல்லை, மாறிடுச்சு. ஆனால் ரொம்ப நோய் நொடி வருது, கால்நடைகள்லாம் மரணம் அடையுது, எதுலையுமே செழிப்பு இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபீஹின்ன கரஃப மின தலப், எல்லாம் நீங்கள் ஹியா அப்படின்றாங்க, அது ஆன்றாங்க. என்னது, நீங்கள் அந்த இடத்த விட்டு மாறிடுங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒரு நோயை மீண்டும் அதே இடத்துக்கு வர வைப்பான், மீண்டும் அதே இடத்துக்கு முசீபத் வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அந்த இடம் செட் ஆகலையா, நீங்கள் என்ன செய்யுங்க, அது ரேட்டுக்கு விற்று பணமாக்கி வேறு இடத்துல நீங்கள் என்ன செட்டில் ஆகிடுங்க. கண்ணியம் இருந்த அல்லாஹ்வின் நல்லவர்களே, ஒரு இடம் நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அல்லாஹ் அந்த இடத்த நம்மளுக்கு நாளில்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இடத்த விற்றுட்டு வேறு இடம் வாங்கலாம். இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது.